நமஸ்தே. இப்போ நாம் பரீட்சை புக்கில் இருக்கிற 14வது ரோமன் லெட்டர் ஒரு வரியில் பதில் எழுதவும், ரைட் ஆன்சர் இன் ஏ சிங்கிள் லைன். இது மீதியை அதாவது ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின்ஸ் போன வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 5th ஐந்தாவது கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். राधा क्यों फल खाना जाती है? फल खाना सवासदय के लिए अच्छा है, इसलिए राधा फल खाना चाहती है. அதாவது ராதா ஏன் பழங்களை சாப்பிட விரும்புகிறார் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. Who does ராதா want to eat fruit? பழங்கள் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது, எனவே ராதா பழங்களை சாப்பிட விரும்புகிறார். ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த், ஸோ ராதா வாண்ட்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ். ஆரோக்கியத்துக்கு நல்லது, அதாவது ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றதுனால ராதா பழங்களை சாப்பிட்றா அப்படின்னு இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. இந்த 2 சென்டென்ஸுமே இதோட ஆன்சர் தான். ஃபல் கானா சவாசதய கே லியே அச்சா ஹை, இஸ்லியே ராதா ஃபல் கானா சாகத்தி ஹை. 6th one, பகீச்சே கே ஃபூல் கைசே ஹை. தோட்டத்தில் பூக்கள் எப்படி இருக்கும்? How are the garden flowers? பகீச்சே கே ஃபூல் சுந்தர் ஹை. தோட்டத்தில் பூக்கள் அழகாக இருக்கும். The flowers in the garden are beautiful. बगीचे में कौन कौन आते हैं? बगीचे में छतरी, पुरुष, बच्चे सभी आते हैं. பகீச்சே தோட்டத்திற்கு யார் வருகிறார்கள்? Who all come to the garden? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் தோட்டத்திற்கு வருகிறார்கள். Men, women and children, everyone comes to the garden. बगीचे में बच्चे क्यों आते हैं? குழந்தைகள் ஏன் தோட்டத்திற்கு வருகிறார்கள்? குழந்தைகள் ஏன் தோட்டத்திற்கு வருகிறார்கள்? Why do children come to the garden? बगीचे में बच्चे खेलने आते हैं. விளையாட வருகிறார்கள், அதாவது குழந்தைகள் தோட்டத்தில் விளையாட வருகிறார்கள். Children come to play in the garden. बगीचे के बीच में क्या है? बगीचे के बीच में फवारा है. 9th one, தோட்டத்தின் நடுவே என்ன இருக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் இஸ் இன் த மிடில் ஆஃப் த கார்டன்? தோட்டத்தின் நடுவில் ஒரு நீரூற்று உள்ளது. தேர் இஸ் ஏ ஃபவுண்டைன் இன் த மிடில் ஆஃப் த கார்டன். ஃபவுண்டைன் இருக்குது, நீரூற்று, சின்ன நீரூற்று மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. मूंग के अंदर क्या क्या है? मूंग के अंदर बीज जीप और मूंग के अंदर जीप और तांग है. வாய்க்குள் என்ன இருக்கிறது? வாட் ஆர் தேர் இன்சைட் த மவுத். வாய்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வாய்க்குள் நாக்கு மற்றும் பற்கள் உள்ளன. Inside the mouth are the
tongue and teeth. हमारे कितने कान हैं? हमारे 2 कान हैं. நமக்கு எத்தனை காதுகள் உள்ளன? How many ears do we have? எங்களுக்கு 2 காதுகள் உள்ளன. We have 2 ears. 2 ears. हम आंखों से क्या करते हैं? हम आंखों से देखते हैं. கண்களால் நாம் என்ன செய்கிறோம்? What do we do with our eyes? Eyes. நாம் கண்களால் பார்க்கிறோம். We see with our eyes. हाथ में कितनी उंगलियां हैं? हाथ में 5 उंगलियां हैं. How many, அதாவது கையில் எத்தனை விரல்கள் உள்ளன? How many fingers are there in a hand? கையில் 5 விரல்கள் உள்ளன. There are 5 fingers on the hand. सभी आंखों को कहाँ से छतरी मिलती है? எல்லா உறுப்புகளுக்கும் எங்கிருந்து சக்தி கிடைக்கிறது? Where do all the organs get energy from? सभी आंखों को भोजन से शक्ति मिलती है. அனைத்து உறுப்புகளுக்கும் உணவின் மூலம் வலிமை பெறுகிறது. All organs get energy from food. हमारे देश का नाम क्या है? हमारे देश का नाम भारत है. நம் நாட்டின் பெயர் என்ன? What is the name of our country? நம் நாட்டின் பெயர் இந்தியா. The name of our country is India. இதோட கண்டினியூ கொஸ்டின்ஸை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.